எத்தனை பேருக்கு பிள்ளையார் நோன்பு எதுக்காக பண்ணுறோம் சொல்லுங்கள்? அதுக்கு ஒரு கதை இருக்குது. இது நிஜமாக நடந்தது. அதனால தான் பிள்ளையார் நோன்பு நம்ம கொண்டாட ஆரம்பித்தோம். அதாவது இது எல்லாருக்கும் தெரியணுங்கிறக்காக சொல்கிறேன். அநேகமாக நகரத்தார்களுக்கு எல்லா மேடையிலையும் இதை நான் சொல்கிறதுக்கு காரணம், ஒவ்வொருத்தருக்கும், அதாவது இந்து மதத்தில் சரி, நம்ம செட்டியார்களும் சரி, எந்த ஒரு காரியத்துக்கு காரணம் இல்லாத காரியமே கிடையாது. ஒரு வசதியான செட்டியார் முதல் மனைவி இறந்து போயிடுது. அந்த முதல் மனைவிக்கு அழகான ஒரு பிள்ளை, அது ஒரு 10-12 வயசு இருக்கும், நல்ல அழகான பிள்ளை. செட்டி வீட்டு பிள்ளைகளையும் செட்டி வீட்டு ஆட்சிகளும் அழகாக இல்லாதவ யார் இருக்கா? அப்படி இருந்தாலும் சொல்கிற தைரியம் என்ன கிடையாது. அது என்ன பண்ணுறாங்க, அந்த ஆட்சி இறந்து போனதுனால சொந்தக்காரெல்லாம் கூடி இந்த பிள்ளையை வளர்க்குறதுக்கு இன்னொருத்தி வேணுமா வேண்டாமா, இன்னொருத்தியா கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு கல்யாணம் பண்ணி வச்சுப்படுறாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அந்த ஆட்சி இந்த பொண்ணை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இது செட்டி வீட்டில் நடந்தது. எங்கள் அடைக்கத்தவள் கதையே அது தானே. அடைக்கத்தவளுக்கு தலைவர் இங்கே உட்காந்துருக்காரு. எங்கள் அடைக்கத்த கோயிலில் நாங்கள் குலதெய்வமாக கும்பிடுறோம், அதுவும் அந்த கதை தான். கொடுமையினால்தான் தான் அந்த ஆட்சிக்கு கடவுளாக மாறினது. கொடுமைப்படுத்துகிறாங்க. ஒரு நாள் கார்த்திகை பலகாரம் அந்த ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இருக்க மாதிரி ஸ்டவ்வு, எலக்ட்ரிக்கல் ஸ்டவ்வு அதெல்லாம் கிடையாது. அடுப்படி கூட தரையில் உட்காந்து தான் சமைக்கணும். நின்றுக்கு சமைக்கிற கூட விறகு அடுப்பு தான், தரையில் உட்காந்து தான் சமைக்கிறது. அந்த மாதிரி அந்த ஆட்சி வந்து பலகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. பலகாரம் பண்ணிகிட்டு இருக்கிற கொஞ்ச நேரத்தில் பார்க்குறது மோதிரத்தை காணும். மோதிரத்தை எங்கெல்லாம் தேடி பார்க்குது, எங்கே வச்சோம்னு தெரியல, எங்கேயோ குளிக்கையில் கழட்டி வச்சோம், காணாமல் போயிடுச்சு. இந்த பிள்ளை தான் எடுத்து பிடிச்சு அப்படின்னு. பொதுவாக பணக்காரர்களுக்கு சொந்தக்காரில் இருக்கவங்கெல்லாம் பணக்காரர் எது சொன்னாலும் அதுக்கு தலையாட்டிடுவாங்க. ஆமாம், எல்லோரும் வச்சது இந்த பிள்ளை தான் எடுத்துருக்கணும், இந்த பிள்ளை தான் எடுத்துருக்கணும், இந்த பிள்ளை. அந்த பிள்ளை அழுகுது, நான் எடுக்கவே இல்லைன்னு. அப்பனுக்கோ வாயை திறக்க வரல. ஏன்னா சின்ன பொண்ணாட்டி மேலே அவனுக்கு அவ்வளோ ஆசை. மூத்த பொண்ணுக்கு சாதமாக நிற்க முடியலை. அது பாவம் ஆம்பளைகளுக்கு வர்ற ஒரு சாபக்கேடுங்க அது. அந்த பிள்ளை என்ன பண்ணுது, அங்கே இதாக பூம்புகாரில் நடந்தது. பூம்புகாரில் ஒரு பிள்ளையார் இருந்து, மரகத பிள்ளையார் இருந்திருக்குது. அந்த பிள்ளையார் எங்கே போச்சுன்னு இப்போ யாருக்குன்னு தெரியலை. அதான் நம்ம நகரத்தால் பிரிஞ்சு ஒரு பாதி தான் இங்கே வந்தோமா, இன்னொரு பாதி எங்கே திருநெல்வேலி பக்கம் போனால் சொல்கிறாங்க அந்த பிள்ளையார் அவங்ககிட்ட இருக்கிறத சொல்கிறாங்க. அது தெரியலை எனக்கு. அந்த பிள்ளையார் கோயிலில் போய் உட்காந்துருச்சு. அந்த பிள்ளை கார்த்திகை அன்னைக்கு உட்காந்துருச்சு. உட்காந்துட்டு பிள்ளையாரை பற்றி, நீ என்ன முடிய தெரியாது, 21 நாள் நான் உனக்காக விரதம் இருக்கேன், ஒருவேளை உன்னுடைய நைவேத்தியத்தை மட்டும் சாப்பிட்டு இங்கே கோயிலே உட்காந்துருக்கேன் 21 நாள், நீ என்னை காப்பாற்றலை, 21வது நாள் நான் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு. அதுக்காக என்ன பண்ணுது, அதோட முந்தானையிலேருந்து ஒவ்வொரு நூலாக எடுக்குது. தினம் 21 நாள் கணக்கு வர்றதுக்காக 21 நாள் எடுத்துருச்சு. 21வது நாள் நம்ம ஊரில் ஒருத்தன் மொட்டை மாட்டிலேருந்து குதிச்சு சாக போகிறேன்னா காப்பாற்றுற கவனம் போக மாட்டேன், அது விழுந்து எப்படி சாக்கிறேன்னு பார்க்குறதுக்காக 100 பேர் சேர்ந்துருவேன். அந்த மாதிரி இந்த ஆட்சி, இந்த பிள்ளை இன்றைக்கி சாக போகுதுன்னு சொல்லுது, அதை பார்க்குறதுக்காகனு ஏகப்பட்ட பேர் கூட்டம் சேர்ந்துருச்சு. அந்த பிள்ளையும் 21வது நாள் நெய்வேத்தியத்தை சாப்பிட்ருச்சு. பிள்ளையாரை பச்சு, நீ என்னை காப்பாற்றலை, நான் உயிரை விட போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில், இந்த பிள்ளையார் எறும்புன்னு தெரியுமா எத்தனை பேருக்கு? பிள்ளையார் எறும்புன்னு இருக்குது, சின்னமாக இருக்கும், கருப்பாக. அது ஒரு சாரியாக ஊந்து வந்திருக்குது. அது என்ன இப்படி வருதுன்னு எல்லோரும் பார்த்துருக்கா. வந்தது கோயிலுக்குள்ளே வந்துட்டு கோயிலேருந்து வெளியில் போக ஆரம்பிச்சது. எல்லோரும் அது பின்னாடியே போயிருக்கா. இது வந்து இந்த பிள்ளையோட வீட்டுக்கு போயிருக்கு. வீட்டுக்கு போய் இந்த ஆட்சி சமைச்சுக்கு இருந்துச்சுல்ல, அந்த சமைச்சுக்கு பக்கத்தில் தரையில் ஒரு ஓட்டை இருந்திருக்கு. அந்த ஓட்டைக்குள்ளே போயிருக்குது. ஆஹா என்னமோ போகுது அப்படின்னு உடச்சி பார்த்துருக்கா. அந்த இடத்த பார்த்தா மோதிரம் உள்ளே இருந்திருக்கும். பிள்ளையாரை பிடிச்சி காப்பாற்றிட்டார். 21வது நாள் சஷ்டி சதயம் சேர்ற அன்னைக்கு இதை. அதனால் நம்ம 21 நாள் கார்த்திகை விரதம் இருந்து பண்ணணுங்கிறது. இந்த காலத்தில் அந்த விரதம்லாம் இருக்க முடியாது. 21வது நாள் வீட்டுக்கு தலைவர் யாரோ 21 இலையை எடுத்து அந்த மாவில் வச்சு சாப்பிடணும், பொறிச்சு சாப்பிடணுங்கிறது ஐதீகம். இதுதாங்க கதை. எல்லாருக்கும் தெரியணுங்கிறக்காக இந்த கதையை சொன்னேன்.